ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான மோர் கறி. இது 2 நிமிஷத்தில் வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு கொஞ்சமாக கடுகு, 1/4 ஸ்பூன் போல், ஒரு 5 போல் வெந்தயம், 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தேவைப்படும். 2 பச்சை மிளகாய், அது பழுத்தது எடுத்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வெட்டி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அது இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். இது கூட நம்ம மெயின் பொருள் தயிருங்க. இது நல்லா கட்டி தயிராக எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எதுவுமே தேவையில்லை. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக சிக்கன் ஃப்ரை, நான்வெஜ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போது 1 கப் போல் தயிர் எடுத்துருக்கிறேன். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா அடிச்சிருங்க. இப்போ நம்ம நல்லா அடித்து எடுத்த தயிரை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து இது நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகும் வெந்தயமும் எடுத்து வச்சதை போட்டு அது நல்லா பொரிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போது அது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருந்தோம்ல 1/4 ஸ்பூன், உங்கள் கலருக்கு ஏற்ப தான். இது லைட் எல்லோவாக இருக்கும். இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அடித்து வச்சுருந்த மோரையும் கூட இதில் சேர்த்துருங்க. இது கொதிக்கக்கூடாது, லைட்டாக சூடு மட்டும் ஆகணும். ஆன உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.